அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் அவினாசியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்துட்டு எங்கேருந்து இந்த ஸ்மெல் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் யாருக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஏதாவது எலி செத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படியே கண்டுக்காமறாங்க. ஆனால் திரும்ப அடுத்த நாள் ஸ்மெல், அதுக்கு அடுத்த நாள்னு சொல்லி பயங்கர ஸ்மெல் அடிக்குது. அதாவது அவங்களால யாராலும் இருக்கவே முடியல. உடனடியாக செக்ரட்டரிக்கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒட்டுமொத்த வீடு வந்து சோதனை பண்ணுற மாதிரி தேடுறாங்க. இந்த மாதிரி தேடும்போது எந்த வீட்டிலேருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த வீடை பார்த்தா வெளியில் பூட்டியிருக்கு. அந்த வீட்டில் யார் வாடகைக்கு இருக்கிறாங்களோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்துட்டு டேரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் நேராக கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு கதவை வந்து உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்களால உள்ளே போகவே முடியல. அந்தளவுக்கு வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து போலீஸ் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஒவ்வொரு ரூமாக தொலைவி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே எதுவும் கிடைக்கவே இல்லை. ஒரு வழியாக பெட்ரூமுக்கு போகிறாங்க. பெட்ரூமுக்கு போனாக்கா பெட்டுக்கு அடியில் வந்து 2 சூட்கேஸ் இருக்குது. அந்த இடத்துலேருந்து தான் வந்து பேட் ஸ்மெல் பயங்கரமாக அடிக்குது. நல்லா கிளியராக தெரியுது. அந்த சூட்கேஸை வந்து போலீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே போலீஸுக்கே வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னாக்கா அந்த சூட்கேஸில் வந்துட்டு ஒரு மனித உடல் வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது. அதாவது ஒரு 8 துண்டாக வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அதாவது தலை கை கால்லாம் வந்துட்டு ஒரு சூட்கேஸ்லேயும், தலை இல்லாத மனித உடல் பார்த்திங்கன்னா அது ஒரு சூட்கேஸ்லேயும் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேடி பார்க்கும்போது பக்கத்தில் வந்துட்டு இந்த செல்ஃபில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே வந்து ஒரே சிமெண்ட்டு கலவையாக இருக்குது. அந்த சிமெண்ட்டு கலவைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த 2 தொடையோட எலும்பு பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அதாவது தொடையை வந்து உள்ளே வச்சு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டை வந்துட்டு நல்லா பாலை வந்து உள்ளே ஊற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஊற்றி அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ போலீஸுக்கு பார்த்தோன்னே இது வந்து இவ்வளோ பெரிய கொடூர கொலையாக இருக்குது, யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியவே இல்லை. என்ன பண்ணுறாங்கனாக்கா போலீஸ் வந்து இப்போ தான் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனது யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதே பகுதியில், இதே அவினாசியில், இதே அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா சரோஜினி அப்படின்ற ஒரு 54 வயசு பெண்மணி இருக்காங்க. அவங்களோட கணவர் பேர் நாகராஜ். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பையன், மருமகள், பேர குழந்தைங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி தான். இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாரு, பையன் மருமகன்னு சொல்லி எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. பேர குழந்தைங்களும் வந்துட்டு ஸ்கூல் போகிறாங்க. இந்த வீட்டில் இந்த சரோஜினி மட்டும் வந்து தனியாக இருப்பாங்க. இவங்க எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா பசங்களையும் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க வந்துட்டு வீட்டில் தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய டயத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியே பிப்ரவரி 13 2013 அன்றைக்கி எல்லோரும் கிளம்பி வந்து காலையில் வேலைக்கு போகிறாங்க. அவங்க அதாவது சரோஜினியோட ஹஸ்பண்டு, பையன், மருமகள் சொல்லி எல்லோரும் வந்து வேலைக்கு போகிறாங்க. இந்த சின்ன பசங்களும் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ரிட்டன் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட்டு பசங்கள்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு பாட்டி எங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. பாட்டி ஆளை காணோம். இந்த பசங்க போயிட்டு பசங்களோட பசங்களாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வர்றாரு. வந்து பார்த்தாக்கா தன்னோட ஒய்ஃப் வந்து ஆளை காணோம். என்ன பண்ணுறாருன்னா தேடி பார்க்குறாரு. ஆனால் ஆளை காணோம். உடனடியாக பையனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு, அம்மாவை ஆளை காணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பையனும் வந்துட்டு தேடி பார்க்குறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலியை சேர்ந்து எல்லோரும் வந்து தேடி பார்க்குறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க தேடுறாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே கேட்டாலும் இந்த லேடி வந்து எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. இப்படியே வந்து இவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வயசானவங்க மிஞ்சி போனால் எங்கே போயிருக்க போகிறாங்க, ஏதாவது பக்கத்து ஊர் கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 நாளுக்கு அப்புறம் பிப்ரவரி 16 தான் வந்துட்டு போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. காலையில் நாங்கள் வேலைக்கு கிளம்பும்போது இருந்தாங்க. ரிட்டன் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டில் இல்லை. 2 நாளாக நாங்கள் தேடினோம், கண்டுபிடிக்க முடியாமல் தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல் போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கே விசாரித்தாலும் கிடைக்கவே இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க வந்து தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் வந்து கிடைக்கவே இல்லை. இப்போ இந்த டயத்தில் தான் என்ன நடக்குதுனாக்கா இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து பேட் ஸ்மெல் வந்து பயங்கரமாக அடிக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து ஒருத்தர் மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு, பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி உள்ள வந்து சூட்கேஸில் வந்து சடலம் இருந்ததை பார்க்குறாங்க. ஸோ அந்த சடலம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த தொலைஞ்சு போன சரோஜினியோட பாடி தான் அது. ஸோ உடனடியாக வந்துட்டு என்ன பண்ணாங்கனாக்கா அட்டாப்சிக்காக டெட் பாடியை வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஜிஹெச்சுக்கு. அனுப்பிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உடனடியாக இந்த ரூம் வந்துட்டு யார் வாடகைக்கு இங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது அங்கே தங்கியிருந்த நபரோட மொத்த டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது.
ஸோ இந்த நபரை வந்து எப்படி தான் வந்து பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த நம்பரை வந்து போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் நம்பர் வந்து எப்போ சுவிட்ச் ஆன் ஆனாலும் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மொபைல் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல ஆன் ஆகுது. ஆன் ஆனோடனேயும் அந்த மொபைலில் வந்து ஒரு மெயில் போகுது. எங்கே போகுதுனாக்கா மலேசியாவுக்கு போகுது ஒரு லேடிக்கு. அந்த மெயில் போனதுனால இப்போ அந்த அட்ரஸை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அட்ரஸ் கண்டுபிடிக்கும்போது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வந்துட்டு இந்த மொபைல் இருக்கிறதா வந்து கிளியராக தெரியுது. உடனடியாக போலீஸை கிளம்பி போய் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நபரோட பேர் வந்து யாசர் அராபத் அப்படின்ற நபர். வயசு வந்து 23 ஆகுது. இந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை கேட்ட போலீஸுக்கு வந்துட்டு இப்படியும் ஒருத்தன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஏன் அப்படின்னாக்கா இந்த யாசர் என்ன பண்ணியிருக்காருன்னா மலேசியாவில் சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு அங்கேயே சில வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட வந்து காதலாகுது. அந்த பொண்ணோட காதலிச்சிட்டு இருந்தப்போ என்ன பண்ணுறாருனா கல்யாணம் பண்ண கிடையாது, லவ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. வந்துட்டு திருநெல்வேலியில் வந்துட்டு அவங்க சொந்த ஊர் இருக்குது. சொந்த வீட்டுக்கெலாம் போயிட்டு என்ன பண்ணுறாருனா தான் சம்பாரிச்சிட்டு வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக டூர் சுற்ற ஆரம்பிக்கிறாரு. எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறாரு. மொத்த அமௌண்ட்டும் சுத்தமாக காலியாகுது. அடுத்தது என்ன பண்ணுறாருனாக்கா தன்னோட அம்மா கிட்ட இருந்து நகையை வந்து ஒரு 40 பவுன் நகையை வாங்குறாரு. வாங்கி கார் ஒன்று வந்து எடுக்கிறாரு. கார் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக கிளம்பி இங்கே வராரு. கோயம்புத்தூர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அதாவது அவினாசியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே வந்து வீடு வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே தங்குறாரு. இங்கே தங்கி இருந்துக்கிட்டே இந்த நபர் என்ன பண்ணுறாருனா வீட்டில் இவர் வந்து தனியாக இருக்கிறனால அவரே சமைச்சு சாப்பிடுவார். இந்த மாதிரி சமைக்கும்போது பக்கத்து வீட்டில் தான் இந்த சரோஜினி இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு பசங்க பேர குழந்தைங்கன்னு சொல்லி எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பேச்சு துணை கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டயத்தில் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த யாசர்கிட்ட வந்துட்டு நல்லா பேசுவாங்க. நல்லா வந்து பழகிருக்காங்க பக்கத்து வீடு தானேன்னு சொல்லிட்டு. இந்த யாசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அடிக்கடி வந்துட்டு இந்த சரோஜினிகிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருக்காரு. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க, சட்னி வச்சு கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு சமையல் விஷயத்தில் இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறது. இவங்களும் வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு சின்ன பையன் தானே, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களும் அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அடிக்கடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. சம்பவத்து அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா வழக்கம் போல் வந்துட்டு இந்த யாசர் வந்துட்டு இது மாதிரி எனக்கு வந்து சாம்பார் வச்சு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கவும் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு அந்த கிச்சனில் வந்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா வாயை பொத்திடுறாரு. வாயை பொத்தினோடனையும் இந்த சரோஜினிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. என்ன நார்மலாக இருந்த ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வாயை பொத்துறான்னு சொல்லி நினைக்கிறாங்க. வாயை பொத்தினோடனே அவங்கள வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அடித்ததும் இவங்க வந்து கத்தும்போது டக்குன்னு என்ன பண்ணுறான்னாக்க அவங்க கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துலேயே வந்து கொலை பண்ணுறான். ஸோ கொன்னுட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இப்போ போலீஸ் கேட்டது என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கும் உனக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள கொலை பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது தான் தெரியுது, அதாவது இந்த நபருக்கு வந்துட்டு பணம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியாச்சு. தன்னோட அம்மா கிட்ட அந்த 40 பவுனை பார்த்திங்கன்னா விற்று கார் வாங்கியாச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு செலவுக்கு பணம் வேணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த அதே டயத்தில் தான் இந்த சரோஜினியோட கழுத்தில் ஒரு 10 பவுன் செயின் இருந்திருக்கு. இதை பார்த்த இந்த நபருக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு நாள் வந்துட்டு இந்த செயினை வந்து நம்ம அடிச்சாகணும்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் சமயம் பார்த்து வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து இந்த சரோஜினியை வந்துட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த சரோஜினியோட வாயை பொத்தி அந்த செயினை வந்து பிடுங்கியிருக்காரு. செயினை பிடுங்கும் அலாட்டான இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்தவும் உடனே வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு அந்த செயினை வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ இந்த மாதிரி கிளம்பணும் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதாவது போலீஸில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கிட்டையும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால செயினை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த டெட் பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நபர் வந்து கொலை பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டே இருக்கார். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் டைரெக்டாக கடைக்கு போயிட்டு ஒரு கத்தியை வாங்கிட்டு வர்றாரு, 2 சூட்கேஸை வாங்கிட்டு வர்றாரு. அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபுல் பாடியை பார்த்திங்கன்னா 8 பீஸாக வந்துட்டு வெட்டுறாரு. இது மாதிரி வெட்டிட்டு தலை கை கால்லாம் வந்துட்டு ஒரு இதுலேயும் மீதி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு சூட்கேஸ்லேயும் அடைக்கிறாரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த தொடை இதை பார்த்திங்கன்னா வைக்க இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து சுற்றி வெளியிலையும் தெரியக்கூடாது, ஸ்மெல்லும் வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சோண்டு சிமெண்ட் எடுத்து தண்ணி ஊற்றி, சிமெண்ட்டு பால் இருக்குங்க இல்லையா, அதை உள்ளே ஊற்றி ஃபுல்லாக அடைச்சி வச்சுறாரு. அதாவது சிமெண்ட்டு பாலுக்குள்ளே இருக்கும்போது வெளியில் எதுவும் தெரியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்துருக்காரு.
இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா இதை வந்துட்டு சூட்கேஸ் அப்படியே வச்சுருக்காரு. தன்னோட பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கீழே வச்சுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த சூட்கேஸை வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்னாக்கா கொண்டு போகவே முடியல. ஏன்னா எந்நேரமும் பார்த்தா 24 மணி நேரம் ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி தான் கொண்டுட்டு போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே சூட்கேஸ் அங்கேயே வச்சுட்டு இவர் மட்டும் எஸ்கேப் ஆகி போகிறாரு. ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பழைய காதலிக்கு வந்துட்டு வழக்கம் போல் மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மொபைலை வந்துட்டு விசாகப்பட்டினத்தில் இருக்கும்போது ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணும்போது தான் போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக மாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நபருக்கு வந்துட்டு 2019 வந்துட்டு கோவை நீதிமன்றம் வந்துட்டு மரண தண்டனை கொடுக்குறாங்க. நல்லா ஜாலியாக டூர் சுற்றணும், நல்லா பணம் செலவு பண்ணணும், நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் தான். ஆனால் அதை வந்து சம்பாரித்து தன்னோட காசில் செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு யார் செயினாக இருக்கலாம், தான் வீட்டில் இருந்து எடுக்கலாமா, ரோட்டில் போகிறவங்க செயினாக இருக்கலாமான்னு சொல்லி பிளான் பண்ணுனா அது உங்களோட லைஃப் தான் வந்துட்டு அழிஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. அதாவது ரோட்டில் போயிட்டுருக்கிறவங்க செயின் இருக்கிறது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க செயின் இருக்கிறது, சின்ன குழந்தைங்கள்ட்டேருந்து செயின் ஆட்டை போகிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க பணத்துக்காக. அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண வேண்டாம். எப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் போலீஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் செலவு பண்ணுறது தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதை உழைச்சி உங்கள் காசில் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.